கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட வேதத்தில் இருந்து ஒரு சில நிமிடங்கள் இன்றைய தியானத்திற்காக 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கிறோம். பவுல் அப்படியே எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பவுலுடைய வாழ்க்கையில் ஊழியங்களில் பார்க்கும் பொழுது அநேக நிருபங்களை அவர் எழுதினார். ஆயிரமாக ஜனங்கள் மனந்திரும்பினால் ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர் மூலமாக இருந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். சபைகளை நிறுவினார், ஊழியர்களை உருவாக்கினார், நியமித்தார். ஊழியங்களை பெருகியது. தேசமே பயப்படும்படி அளவுக்கு ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் வல்லமையாய் பயன்படுத்தினார். அதே வேளையில் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அநேக போராட்டங்களையும் அவர் சந்தித்தார். அவரை துன்புறுத்தினாங்க, அடித்தாங்க, சித்திரவதை பண்ணாங்க, பட்டினியாக கடந்தார், நிர்வாணமாக இருந்தார், ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. எவ்வளோ பாடுகளை அனுபவித்தார். எவ்வளோ பாடுகளின் நெருக்கங்களில் இருந்து இந்த ஊழியங்களை அவர் செய்தார். அவர் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். அவருக்குள்ள மாம்சத்தில் கூட பிரச்சனை இருந்துச்சு. என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு முள் இருக்கு ஆண்டவரே சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் உனக்கு பூர்ணமாக விளங்க போன்ட்டார் ஆண்டவர். அங்கே கூட பிரச்சனை தான் இருக்குது. மாம்சத்தில் பிரச்சனை, பிசாசின் தந்தைகளோட போராட்டம் உண்டு, ஆவிக்குரிய போராட்டம் உண்டு, மாம்சீக போராட்டம் உண்டு, உலகத்தோட போராட்டம் உண்டு. இத்தனை போராட்டங்கள் மத்தியில் அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். காரணம், கர்த்தர் அங்கே இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் போராடி ஜெயித்தார். சிலுவையில் அவர் மறிக்க மட்டும் போராடினார். எல்லாரும் என்ன நினைச்சாங்க, முடிஞ்சது, இயேசு இனிமே இல்லை. ஆனால் சிலுவை மரணத்துக்கு பிறகுதான் எழுப்புதல் தீயே பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. கர்த்தர் ஆரம்பித்தார். ஊழியர்கள் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக பாடுகள் உண்டு, பாடுகள் வந்தது, நின்றார்கள், கர்த்தருக்காக ஓடினார்கள். அப்போ இன்றைக்கு உலகத்துக்காக இன்றைக்கு அநேகர் ஓடுறதை நான் பார்க்கிறோம். எப்படியாவது உலகத்தை நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், குடும்பத்தை கட்டணும், பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், படிக்க வைக்கணும். எவ்வளோ இன்னைக்கு போராடுகிற தாய் தாப்பனமான பார்க்குறோம். பாருங்கள், அப்படி போராடும் பொழுது அதில் முடிவில் அநேக நேரங்களில் ஏதோ 1-2 தான் சக்ஸஸாக மாறுது. மற்ற எல்லாம் ஃபெயிலியர், சண்டை, வம்பு, பிரச்சனை, பிள்ளைங்களை பிடிக்க முடியல, அடக்க முடியல, பிள்ளைங்க சபைக்கு வரமாட்டுது, குடும்பங்களில் கலவரம், குடும்ப பிரிவினை, இப்படி எவ்வளோ போராட்டங்கள் இன்றைக்கி நான் பார்க்குறோம். உலகத்துக்காக போராடும் பொழுது, உலகத்தோடைய ஆஸ்வாதங்களுக்காக கர்த்தரை விட்டு போராடுறாங்க. சபைக்கு வர நேரம் இல்லை, கர்த்தரை தேட நேரம் இல்லை, போராடுறாங்க. அது முடிவில் பார்த்து பாருங்கள், எவ்வளோ சஞ்சலங்களை சந்திக்கிறாங்க அவங்க. ஆனால் பவுலுடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு போராட்டம் இருந்தது, ஆனால் கர்த்தர் அங்கே இருந்தார், ஜெயமாய் மாற்றினார். அதே போல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட குடும்பம் வேணும். கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்து குடும்பத்தை கட்டும் பொழுது போராட்டம் உண்டு தான், ஆனால் அங்கே ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகாது. கர்த்தர் அங்கே இருப்பார். காரணம், அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. கிறிஸ்துவை முன்வைத்து வாழ்க்கையை கட்டும் பொழுது போராட்டம் வருந்தாம், கர்த்தர் அங்கே இருந்து கட்டி முடிப்பார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகளுடைய பிரயாசம் விருதான்னு பைபிள் சொல்லுகிறது. கிறிஸ்துவ அன்பானவர்கள், அப்போ போராட்டம் எல்லா பக்கமும் இருக்கு. ஆனால் கிறிஸ்துவை முன்வைத்து கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருந்து ஜெபத்தில் தரித்திருந்து விசுவாசத்தோடு நம்ம ஓடும் பொழுது போராட்டம் இருக்குதான், போராட்டம் வரும். ஆனால் அது தோல்வியாய் மாறாது, ஜெயமாய் மாறும். இப்போ குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், ஊழியங்களாக இருக்கட்டும், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையோ வியாபாரமோ எதுவாக இருக்கட்டும், எந்த வாழ்க்கையின் எந்த பகுதியாக இருக்கட்டும், கிறிஸ்துவ முன் வைத்து நம்ம குடும்பத்தை கட்டும் பொழுது, போராடும் பொழுது கர்த்தர் அங்கே இருந்து அவர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார், வெற்றியாய் மாற்றி கொடுப்பார். அந்த அனுபவத்தை தான் பவுல் இங்கே எழுதுகிறார். நான் போராடினேன், அடித்தாங்க தான், நொறுக்குனாங்க, கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், துன்பப்பட்டேன், எல்லா வேதனையும் அனுபவிச்சுதான், ஆனாலும் கூட ஜெயித்தேன். கர்த்தர் ஜெயிக்கும்படி செய்தார். கர்த்தர் ஜெயமாய் வாழும்படி மாறும்படி பவுலை கொண்டு வந்தார். கிறிஸ்து அன்பானவர்களே, அப்போ போராட்டம் எங்கேயுமே இருக்குது.
ஆனால் கிறிஸ்துவை முன்வைத்து நாம் ஓடும் பொழுது அங்கேயே போராட்டம் உண்டு. ஆனால் கர்த்தர் கூட இருந்து நமக்காய், உங்களுக்காய், எனக்காய் அவர் யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார், போராடி கொண்டே இருப்பார். கைவிடுகிற தேவன் அல்ல அவர். கரம் பிடித்தவர் கைவிட மாட்டார், கரை சேர்ப்பார். அதான் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க. போராட்டத்தின் மத்தியில் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க, இயேசுவை அண்டிக் கொள்ளுங்க, அவருடைய சமூகத்தில் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஓடுங்க. போராட்டம் இருக்கும், பாடுகள் வரும், கண்ணீர் வரும். ஆனால் கர்த்தர் கூட இருந்து சகலத்தையும் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தின் பகுதியில், எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, கர்த்தர் முன்வைத்து போராடும் பொழுது அது முடிவு ஜெயம். உலகத்தை மனுஷனை நம்பி ஓடும் பொழுது அந்த முடிவு ஏமாற்றம், நஷ்டம், பாடுகள். கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறவர், ஜெயமாய் மாற்றி தருகிறவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல போராட்டத்தை போராடுவோம், கர்த்தரை முன் வைப்போம். ஆமென், ஆமென்.